கோவை தனியார் மருத்துவமனையில் திருட வந்த நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தனியார் மருத்துவமனையில் திருட வந்த நபரை அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பிரேத பரிசோதனை முடிந்து மருத்துவமனையிலிருந்து அந்த உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதம் நடத்தி வருகிறார்கள். அதாவது அவர் எவ்வாறு உயிரிழந்தார், மருத்துவமனை வளாகத்துக்குள் தாக்கி உயிரிழந்ததாக அந்த முதல் தகவல் அறிக்கையான எஃப்ஐஆர்ல முழு தகவல் இடம்பெறவில்லை. மேலும் மருத்துவமனையுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த பெயர்களும் மற்றும் அவர் எவ்வாறு தாக்கினார், உடம்பில் எங்கெங்க காயங்கள் இருந்தது, இதையெல்லாம் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் உடலை வாங்குவோம் என பேச்சுவார்த்தையானது 1 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. போலீசார் இந்த வழக்குல 5 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். மேலும் 8 பேரை கைது செஞ்சிருக்கோம் என்ற ஒரு கோரிக்கையை அவங்க மத்தியில முன் வச்சிருக்காங்க. ஆனால் அதை உறவினர்கள் முழுவதுமாக மறுத்து எங்களுக்கு முதல் தகவல் அறிக்கையில் முழு தகவல்களும் இடம்பெற வேண்டும், அப்போதுதான் நாங்கள் அந்த உடலை வாங்குவோம் என தற்போது மருத்துவமனை முன்பு காத்திருப்பு போராட்டமும் மற்றும் போலீசாரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.